विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् जीवितमनवद्यम् किञ्चाख्यं पाठतोऽप्यनभ्यासः को जागर्तिर्विवेकी का निद्रा मूढता जन्तोः नलिनीदलगतजलवत्सरलं किं यौवनं धनं च आयुः कथय पुनश्चेतदिनकिरणसमाः सज्जना एव. பிரஸ்னோத்தர ரத்னமாலிகாங்கிற பிரகரணம் சாதாரணமாக தத்துவத்தை சொல்லக்கூடியதான பிரகரணங்கள் மாதிரியே இந்த பிரகரணம் கேள்வி பதில் கேள்வி பதில் இப்படி அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல அங்காங்கு ரகசியமாக இருக்கக்கூடியதான விஷயங்களை நமக்கு தெளிவாக சுலபமாக புரியும்படி பண்ணக்கூடியதான பிரகரணம். அதனால்தான் இதுக்கு பிரஸ்னோத்தர மாலிகான்னு ரத்ன மாலிகா. பிரஸ்னோத்தரங்கள் ஒவ்வொரு பிரச்சனமும் ரத்னம், அதுக்கு சமாதானம் இன்னொரு ரத்னம், அப்படி தயார் பண்ணி கொடுத்திருக்க. இப்படிப்பட்டதான இந்த பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதுக்கு மேல இப்ப வேற சில கேள்வி. ஜீவிதம் வாழ்க்கைன்னு சொல்றீங்க, எப்படிப்பட்டதான வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நீங்க நினைக்கலாம்? மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த வாழ்க்கை சரியா இருக்கும், வாழ்க்கையானது எப்படி இருக்கணும், இப்படி ஒரு கேள்வி. என்ன சொல்ல போறீங்க? இத பிரஸ்தானத்திரயத்திலையும் தேடணும். அதுக்கு ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எது வேணுமோ எல்லாவற்றையும் சொல்றதுக்காகத்தானே வந்தது உபனிஷத்துக்கு. வேதத்துல ஒரு பகுதி நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கு, ரெண்டாவது எந்த உபாசனம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. உபனிஷத் பகுதி என்ன சொல்றது உங்களுக்கு, நீங்க எப்படி வாழணும்னு சொல்ற. வாழ்க்கைங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், எது இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அவன் சௌக்கியமா இருக்கலாம், இப்படி கேள்விகள் வரும். அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், இந்த வாழ்க்கைங்கிறது அது ஒண்ணுதான் வாழ்க்கைப்பா, எது அனவசியம் அவசியம் இல்லையோ தோஷம் இல்லாததான வாழ்க்கையா இருக்கணும், தப்பு பண்ணாமதாக இருக்கணும். இது நீங்க பிறந்தன்னைக்கு என்ன சொல்லி இருக்கணும், இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டு கேட்கக்கூடாது. எப்பவுமே மனுஷன் தெரியாத காலத்துல தப்பு பண்ணிட்டு இருப்பான், தெரிஞ்சு தப்பு பண்ணினாதான் ரொம்ப கஷ்டம். தெரியாத தப்பு பண்ணினதுக்கு தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். தெரியாம நெருப்புல கைய வச்சாலும் சுட்டத்தான் ஆகும். ஆனா தெரிஞ்சு வச்சா அவனை முட்டாள்னு சொல்றோம் இல்லையா, அதே விதமாகத்தான் வாழ்க்கையானது எப்படி இருக்கணும், தோஷமற்றதாக இருக்கணும். வாழ்க்கையில தோஷம் என்ன, இந்த வாழ்க்கையில தோஷமானது என்ன பண்றது, எப்படி வர்றது, தோஷங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த தோஷமானது பண்ணும் பொழுது ஒரு மாதிரி இருக்கு, சுகமாகத்தான் இருக்கு. ஆனா பிறகு அதனுடைய விளைவு அபத்தியமாக இருக்கு, தாங்க முடியாததா இருக்கு. இந்த தோஷங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், அது நமக்கு தெரியாமலேயே துன்பத்தை ஒரு நாளைக்கு கொடுக்கணும், இதனே தோஷம்னு சொல்ற. அப்ப அந்த தோஷம் இல்லாம நம்ம இருக்கணும். தோஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தோஷங்களை எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறது? தோஷங்கள் சொல்றதுக்காகத்தான் தர்மசாஸ்திரம் உண்டு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? என்னன்னா இப்படி இப்படி நடந்துக்கிறோம். ஜெனரலாக சாதாரணமாக சில சாமானிய தர்மங்கள்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவாக ஆணோ பெண்ணோ அந்தனரோ அந்நியரோ எல்லோருக்கும் சில தர்மங்கள் காமன். என்ன தர்மங்கள்? உண்மையை பேசுறது, சத்தியம் வதா. யாரா இருந்தாலும் இது காமன். சின்ன குழந்தையா இருந்தாலும் வயசானவாளாலும் இது காமன் தான். இதை பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாது. தர்மம் தரா. அவன் எப்பொழுதும் தர்மம்னு எது சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணணும். பிரமதா. அவனவனுக்கு எந்த ஒரு பாடம் சொல்லி கொடுத்தனோ அது ஏமாந்து போகக்கூடாது, படிச்சுன்னு இருக்கணும். அதே போல தனக்குன்னு என்னென்ன டியூட்டிஸ் சொல்லி இருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கணும். இது பண்ணணுமா பண்ணப்படாதா அப்படின்னு சந்தேகம் வந்தால் அந்த கிராமத்துல அந்த ஏரியால படிச்சவாயவுக்காக அவளை கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும். இது சாதாரணமாக இருக்கக்கூடியதான தர்மங்கள். இது நடந்துக்கலாமோ இல்லையோ, இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எது என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றது பார்த்தா அத நீங்க பண்ணலன்னா சரி. ஆனா இந்த சாதாரண தர்மங்கள் அது எல்லோரும் பண்ணலாம். இதையும் பண்றதில்லை. பொய் சொல்றா, இன்னத்தனை ஏமாத்துறா, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஒரு கேரக்டருக்கு கஷ்டமா இருக்கு. அவனை குறைச்சிடும். எப்பவுமே நம்ம சிம்பிளாக வாழ்க்கையை இருந்துட்டு கூடிய மட்டும் எதையும் நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு டிலே பண்ணாமல். இந்த பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இருக்கு. ஒருத்தர் இதை பண்ணணும்னா பண்ணி தரையும் சொல்லிவிட்டு அந்த சமயத்துல பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே தேர்ந்தெடுக்கணும்னா வேற காரியத்தில் இருந்துட்டு அப்படியா நான் நாளைக்கு பண்ணி தரேனே, நான் இன்னைக்கு பண்ணி சொன்னேன்னா என்ன பாருங்க. இதை பொய் சொல்றதுக்கு வேண்டிய காரணம் எப்படி இருந்துச்சு? நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைச்சிருந்தோமோ அதை அந்த சமயத்துல விடாம நம்ம பண்ணிட்டு இருந்தோமே, பொய் சொல்றதுக்கூடியதான சந்தர்ப்பமே வராது. நம்ம லேசியா இருக்கிறதோ வேற ஏதோ விதமா இருக்கிறதோ இதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். இந்த பொய் சொன்னமையானால் அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னொரு நாள் பொய் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா மனுஷனுடைய மனசெல்லாம் டென்ஷன் ஆத்தான். டென்ஷனா இருந்தா அனாவசியமா இன்னொருத்தனால போச்சுக்கலாம். இன்னொருத்தனால சினம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா இவன் மனசுல காமியம் இல்லாதவன். மனசுனால ஈஸ்வர பிரியம் பொதுசல்ல இல்ல. அப்ப என்னாச்சு? யாரு கண்டாலும் எரிஞ்சு விடணும். ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா கோபத்துக்கு காரணம் அவன் இன்னொருத்தனை புரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிச்சு பார்த்து. ஆகையால் இப்படி இல்லாமல் சாதாரணமா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சிம்பிள் திங்கிங் இருந்தாலே போதும். இப்ப வாழ்க்கையில ஒரு விதமான அவத்தியமும் வராது, தோஷமும் வராது. அவளுக்கு தனித்தனி தர்மங்கள் சொல்லியிருக்க அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். அந்தந்த தர்மங்களை பண்ண முடியுமா பண்ண முடியலையா, காலம் மாறி போயிடுச்சு இப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் சமாதானம் மேல போய் சொல்ல போறோம். ஜெனரலா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு விதமான தோஷமும் வராம நீங்க பாத்துக்கணும். அந்த தோஷம் இல்லாததான ஒரு வாழ்க்கை, குற்றம் இல்லாததான ஒரு வாழ்க்கை இருக்க பார்த்தா இதுதான் வாழ்க்கை. மற்றவர்கள் இந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைன்னு எப்படி ஜீவிதம் அனவத்தியம் அது அப்படி ராஜ்யம். மனுஷனை முட்டாள்தனம்னு சொல்றது பார்த்தல. இந்த முட்டாள்தனம்னு என்ன? ராஜ்யமா இருக்கிற நிலை என்னது கேட்டா பகவான் சொல்ற பாசத்தோபி அனபியாசா. இதான் நிஜமா பாதிச்சாரு. சொல்லி கொடுத்தத திருப்பி அதை பார்க்காமல் இருக்க, அபியாசம் பண்ணாமல் இருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த சமயத்துல பகவான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. பகவான் இல்லையே சொல்றவனுக்கும் கொடுக்கிறார். அதை பார்த்துக்கணும். நீங்க தெரியாமல் அகஸ்மாத்தா மாட்டிட்டேங்கிறது என்னைக்குமே கிடையாது. ஒரு வியக்திக்கு மஞ்சகாமால வந்தது. அவன் வரத்துக்கு முன்னாலேயே அவனுக்கு பக்கத்துல கருத்தவன் கீரையும் அந்த இதையும் கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கார் பகவான். என்னடா
இவன் எப்ப வேணுமோ அவனுக்கு அதை கொடுக்கணும். நமக்கு தெரியல எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது உங்களுக்கு வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த பக்கத்துல பகவான் வச்சிருக்காரு. ஆனா நம்ம அதை பார்க்கறது இல்லை, நோட் பண்றது இல்லை. அதே போலயே உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க போறதா இருந்தால் அதை ஞாபகப்படுத்துறாரு பகவான். நாளைக்கு நல்லது நடக்கும். இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முடியிருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றாரு? சொப்னத்துல சொல்றாரு. சொப்னம்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு பகவான். இது சொப்னங்கிறது உங்க கையில இல்ல. எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் மந்திரவாதியா தந்திரவாதியா இருந்தாலும் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் உலகத்துல மதிச்சு வைப்பேன்னு என்ன பண்ணினாலும் உங்க இஷ்டமா சொப்னத்தை வர வச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டதான சொப்னம் வரட்டுமே யார் சொல்றது? முடியாது. அந்த சொப்னம்ங்கிறது எப்படி வருது? அது எப்படி வருதுங்கிறதுக்கு உபனிஷத்து சொல்றது. நீங்க பார்த்ததான பொருள்கள் எல்லாம் உங்க மனசுல இருக்கு. அந்த பொருள்களை மறுபடியும் மனசானது திருப்பியும் கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து பார்க்கிறது. இது சொப்னம். அனைவரும் சொப்னத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் வரவே வராது. இதுவரைக்கும் மூலகத்திலையும் பார்க்காத விஷயத்தை நீங்க சொப்னத்துல பார்க்க முடியாது. பார்த்தாலும் அதை நோட் பண்ண மாட்டேன். லோகத்துக்கு மனுஷனுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு, கரையில் போயிட்டே இருக்கு. அவ்வளவு அது நீங்க வேணும்னு நினைச்சிருந்தா அதை பிடிச்சிருந்தா அதனால சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறதையான அது உங்களால முன்னால பார்க்கப்பட்டதான பொருளாகத்தான் இருக்கணும். உலகத்துல எப்பொழுதும் ஏதோ ஒரு சமயத்துல நீங்க பார்த்த பொருளைத்தான் சொப்னத்துல பார்க்க முடியும். எப்படி பார்க்கிறேன்? அந்த பார்த்த பொருளுடைய ஒரு ஸ்மால் ஃபார்ம், அதனுடைய இம்பிரிண்ட் உங்க மனசுல இருக்கு. அது மனசுலயே இருந்து போச்சு. இப்ப அது வெளியில வந்தது, அதை பாக்குறேன். இப்படித்தான் சொப்னம் வருது. ஆனா சொப்னம் வரக்கூடியதான மூட சாப்பிடறே அது எப்படி இருக்குன்னு மேட்ரிக்ஸ சொல்லிவிட்டேன். ஆனா அந்த சொப்னமானது ஏன் வந்தது? இஷ்டமானப்ப வரப்படாத சில நாளைக்கு அப்படியே டிவியில சேனல் பாக்குற போல சொப்னத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு நீங்க நினைக்கப்படாதா? நினைச்சா வருமா? இருக்காது. சுந்தரகாண்டத்துல சொப்னம் அப்படின்னா சரி எனக்கே சொப்னம்னு. ஏன்னா அனுமார பார்த்தா பார்த்ததுனே நடுங்கினா ஏன்னா சொப்னத்துல பிறந்த பார்த்தா தப்பா. ராமாய சலக்ஷ்மணாய, என் ராமன் சௌக்கியமா இருக்கணுமே, லக்ஷ்மணன் சௌக்கியமா இருக்கணுமே, எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணுமே, அம்மா சௌக்கியமா இருக்கணுமே. எனக்கு பிறந்த சொப்னத்துல வந்துருச்சே தெரியலையே, பயமா இருக்கேன்னு நடுங்கினான். அப்புறம் சொல்றார், இது உன்மாதோ விகாரோவா, உன்மாதத்தினால வந்ததா இல்ல உடம்புல அந்த தாத்துக்கள்லாம் மாறி போயிடுதா? ரொம்ப துன்பமா இருந்தது. ஏன்னா கபம் வாசம் பித்தம் மாறி போயிடுது. அதனுடைய பேலன்ஸ் மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தலைவலி, தலை சுத்துறது, சொப்பனம் பார்க்கறது, இவைகள்லாம் வரும். அப்படியா அதனால ஏற்பட்டதோ இல்ல சொப்னமா அப்படின்னு பார்த்து எனக்கே சொப்னம் தூங்குறவனுக்குன்னா சொப்னம் வரணும். சொப்னம் சரி எனக்கு என்ன சொப்னமே தூரக்க போறது, நான் சொப்னம் எனக்கு வராது அப்படிங்கிறார். அப்ப இந்த சொப்னத்துல பார்க்கப்பட்டதான பொய்யாக இருந்த போதிலும் அந்த சொப்னமானது உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ காண்பிச்சு கொடுத்தது. அது பார்க்கணும். சொப்னம் பொய் தான். சொப்னத்துல நீங்க பார்த்த பொருள் இல்லை, காரணம் பார்த்தா இல்ல. ஆனா அந்த சொப்னமானது உங்களுக்கு வரக்கூடியதான நன்மையோ தீமையோ முன்னால காட்டி கொடுக்கணும். பகவான் என்ன சொல்லியிருக்க, நோபடி will be taken without any unawareness. உங்களுக்கு முன்னால சொல்லித்தான் பண்ற. எது வந்தாலும் நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, இது எதனால உங்களுக்கு வருது? பிராரப்த கர்மாவனால வருது. அந்த பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான விஷயங்கள் முன்னாலேயே ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறார். அந்த இண்டிகேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டியதான பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். ஒரு துன்பம் வரப்போறதுன்னு நினைச்சா என்ன பண்றோம்? அடுத்த மாசம் உங்க நிறைய செலவு வரப்போறதுன்னு என்ன பண்றீங்க நீங்க? அப்ப இந்த மாசமே கொஞ்சம் குறைச்சுக்கிறானோ இல்லையோ? அந்த மாசம் செலவு இருக்கு, ஏன் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம், இந்த மாசம் செலவு குறைச்சுக்கிறோம், அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன அதே மாதிரி தான் நமக்கு துன்பம் வரப்போறதுங்கிறத முன்னால காட்டினாரே. ஆனால் அதுக்கு நீங்க பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கலாமோங்கிறதுக்காக வேற ஒண்ணும் வேண்டாம். விஸ்வதாசனமாவது படிக்கலாம், முழுக்க படிக்க வேண்டாம். ஒரு 4 நாமாவதும் மனசால தியானம் பண்ணுதா. விஸ்வம் விஷ்ணர்வகாரா பூதபவ்ய பவத்ரபோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய திருப்பாதங்கள்ல திருத்துவாவை போட்டா போல தியானம் பண்ணுங்களேன். அவ்வளவுதான்.
அப்ப என்ன ஆகும், எவ்வளவு துன்பம் இருக்கோ அந்த துன்பத்துல பாதிக்கு பாதி குறைஞ்சு போயிடும். இப்படி பிராரப்த கர்மா வந்தாலே அது சரி பண்றேங்கிறார் பகவான். என்ன பண்ணிட்டு இருக்கே, யாரைக்கோ கடன் வாங்கிட்டு 1,00,000 ரூபாய் அவன் நாளைக்கு வேணும்னு கேட்கறான். அலையில உட்கார்ந்து இருக்கான். நானும் போயிடும் போல இருக்க, என்ன பண்றது? அதாவது தியானம் பண்ணினார். வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒண்ணு கை இல்லையே, பரட்டுறது கூட விவகாரம் இல்லையே. பரவாயில்ல, தியானம் பண்ணின. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமஸ்தே. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வரையங்கிறார் அவர். என்ன பண்றது? சாயங்காலம் 4 மணிக்கு இன்னொருத்தர் வர. என்ன பண்ணினா, என்கிட்ட ஒரு 10 லட்சம் வச்சிருக்கேன், அது எங்க வைக்கிறதுன்னு தெரியல, உங்ககிட்ட வச்சிருக்கேன், பத்திரமா வைங்கோ, ஒரு 5-6 வருஷம் ஆகுமா, வந்த பிறகு அதை நான் வாங்கிக்கிறேன், நீங்க பத்திரமா வச்சுக்க, வேணும்னு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா கரெக்டா 5-6 வருஷம் ஆனப்புறம் வரப்ப கொடுங்க போதும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனார். என்னாச்சு? இப்ப என்னாச்சு, இந்த 1 லட்சம் இங்க கொடுத்தார், இன்னும் இவர் கடனாளியா தான் இருக்காரு. 1 லட்சம் அவருக்கு கொடுக்க வேண்டியது இவருக்கு கொடுக்கணும், இன்னும் ஒரு டெட்டார் தான், கடனாளி தான். ஆனா என்னாச்சுன்னா, இந்த பகவத் தியானத்தினால இன்னைக்கு வந்ததான ஒரு அவமானம் போச்சா இல்லையா? பிராரப்த கர்மானார் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றோம், அது எங்க வெல்றது? நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க, அந்த கட்டமே போயிடும், சுத்தமே போயிடும். 1,00,000 ரூபாய் வந்தது, லாட்டரியில வந்தது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லல. லாட்டரியில வரணும்னு ஜன்மாந்திர புண்ணியம் பண்ணிருக்கலாம், ஞாபகம். எதையும் பண்ணாம வராது, கஷ்டப்படாம கூலி வராது. அதை பகவான் என்ன பண்றாரு, அந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்ததான துன்பத்தை மாற்றி வச்சு இது பண்ணலாமோ. அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பங்கள் எதுண்டோ அந்த துன்பங்களை முன்னால காமிக்கிறேன். முன்னால காமிச்சா அதுக்கு வேண்டியதான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம். அதே போலயே நல்லது வரதா இருந்தாலும் அப்பவும் நீங்க அப்படியே கர்வத்தோட இருக்க வேண்டாம். இருந்தா போல இருந்து வந்தாதான் மனுஷனுக்கு கர்வம் வந்துடும். அக்ஷன்னு தெரியாம ஒரு 10 வருஷம் வந்ததுன்னா அவ கலாக்கால தெரியாது, அது கொண்டாடுவோம் இது கொண்டாடுவோம் அப்படிமோ. கஷ்டப்பட்டு ஒழிச்சு முன்னாலேயே நமக்கு வரப்போறதுன்னு தெரிஞ்சா பிளான் பண்ணி நீட்டா இருந்துருக்கான். ஆகையால் மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பத்தையோ இன்பத்தையோ காட்டுவதற்காக முன்னால் பகவான் சொப்னத்தை தயார் பண்ணிருக்கார். சொப்னத்தோட மட்டும் இல்ல, நிறைய விவகாரங்கள்லாம் வேதங்கள்ல இருக்கு. யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காரு, இவனுக்கு என்ன ஏன் நல்லது வரப்போறது அப்படிங்கிற, இது நமக்கு வருமா நல்லது வருமானு கேட்டு அவன் 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கான். அவ விவகாரம் என்ன, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்த போதிலும் இப்ப 3வது மனுஷன் பேசக்கூடியதான வாக்கியமும் நமக்கு தூக்கத்தமாக இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணணும். கவனிச்சு இருந்தது நமக்கு தகுந்ததான வாழ்க்கையில நம்மளை பத்தி நம்ம கவனிக்கலன்னு வேற யாரு கவனிப்பா? இன்னொருத்தரை பத்தி கவனிச்சுட்டு இருக்கோம், நமக்கு இதேதான வேலை. அவ என்ன பண்ணினா இவ என்ன பண்ணினா அவள் என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா தன்னை பத்தி தான் கவனிக்கணும். பத்திரமாக கவனிச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் எது பண்ணப்படாது இதை கவனிச்சிருந்தேனால் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆசான பகவான் அமைச்சு கொடுப்பார். இன்னொரு ஆசான் என்னான்னு நீங்க தேடிட்டு போக வேண்டாம், அது எப்படியோ வந்து அமையும். அப்படி அமைச்சது அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு உங்க வாழ்க்கையில பத்தி எல்லாம் தெரியுமா? நீங்க சொன்னதான் தெரியும், இல்ல இதை தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசையும் படல. ஆனா என்ன பண்றார் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தையானது அவர் இஷ்டமா சொன்னது கிடையாது. ஆசான் சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் குரு வாக்கியங்கள்னா சாஸ்திரத்துல இருக்கிற வாக்கியம். சாஸ்திரத்தை வச்சிருக்க அந்த வாக்கியத்தை சொல்றான். இப்படி பண்ணணும் அப்படி பண்ண எனக்கு இந்த கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, அதை பண்ணுவேன்னு இதை பண்ணுங்கோன்னு சொல்றான். இதை பண்ணுங்கன்னு சொன்னது யாரு தெரியுமா? குரு இல்லை, நாம சொல்றோம். குருவுங்க மாதிரிதான் மனுஷன். ஆனா என்னன்னா, அவர் நிறைய சாதனை பண்ணி இருக்கிறதுனால அவருடைய வாக்குல பகவான் வந்து சொல்றார். ஏமையா குருணா வார்த்தா கரத்யஞ்சோ மகர்ணவம். பாகவத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஏமையா குருணா வார்த்தா, குருனுடைய நாட்கள் இருந்து கொண்டு அவர் வாக்காக நான் இருந்து கொண்டு செயல்படுகிறேன். சொன்னேன், நாளைக்கு வரக்கூடியதான விஷயங்களை
பகவான் முன்னால காட்டுறார். எப்படி காட்டுறார்? ஒரு மீதியும் சொப்னம், இன்னொன்னு குருவாக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த குருவாக்கியம் இருக்க அவர் என்ன சொல்ல போறார்? ஏதோ புதுசாக உங்களுக்கு தெரியாது, மலையில இருந்து கீழே குதிச்சு முட்டா சமுத்திரத்துல போய் மூழ்கி இருந்தோம், இதெல்லாம் சொல்ல மாட்டார். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருப்பார்? இந்த சாஸ்திரத்துல சொன்னதான விஷயத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் நமக்கு ஹிதம் ஏற்படும். சாஸ்திரங்கிறது பை டெஃபினிஷன் என்ன? உங்களுக்கு வாழ்க்கையில எது நன்மையை அளிக்கணுமோ அதை சொல்லுவதற்கு சாஸ்திரம். சாஸ்திரம் வந்து கடினமா இருக்கிறது, கமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. எதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுமோ அது பிரியம் இல்லை, நன்மை ஹிதம். எது பண்ணினா உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படுமோ அதை சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு குரு சாஸ்திரம். அப்படிப்பட்டதான ஒரு சாஸ்திரத்தை குரு சொல்றார். இப்ப என்ன சொன்னார்? பகவான் என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்கு ஆசானம் கொடுத்திருக்கார். உங்களுக்கு அவரை கேட்கணும் எனக்கூடியதான புத்தியும் கொடுத்திருக்கார். அவர் வாக்குல இருந்து இதுக்கு சமாதானத்தையும் சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாரு? சேமியமா சும்மா இருந்துட்டார். அதை அப்தாசம் பண்ணார். இந்த ஸ்தோத்திரம் படிக்கோ, கோவிலுக்கு போங்க, இந்த காரியத்தை பண்ணணும்னு சொன்னா அப்ப நம்ம பண்ணணும். எல்லா மனுஷியாளுக்கும் அப்ப பேச்சு இருக்கு. ஸ்ரத்த இல்லாம யாரும் இல்லை. ஸ்ரத்த இல்லைன்னா அவன் பிரவர்த்திக்கவே மாட்டான், குருவிட்ட வரவே மாட்டான். ஆனா ஸ்ரத்த இருந்த போதிலும் அந்த ஸ்ரத்தையானது செயல்படுவதற்கு தகுந்த அளவுக்கு இல்லை. நடுவுல வேற ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒண்ணு தனி காலத்துன்னு விட்டான். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு அந்த பழைய பாப்பம் இருக்க பார்த்தா அது வர வேண்டியது அந்த சமயத்துல வந்துருக்கு. அதுக்கு முன்னால கொடுத்ததான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பண்றதுக்கு விட்டு அதை நீங்க சரி பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடியதான துன்பத்தை தாங்கள் சரிபடுத்தி நல்ல வழியிலேயே கொண்டு வந்திருக்கலாம். அந்த துன்பமானது ஞானமாக மாறி உங்களுக்கு வைராக்கியத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டு அதை சேர்த்தினால இதான் கூடாது. எப்படி ராஜ்யம்னா என்னது? ஜனத்தன்மையாக இருக்கிறது என்ன, முட்டாளாக இருக்கிறது என்ன அப்படின்னா பாடதோப்பியனபியாசா சொன்ன போதிலும் பாடனம்னா படிக்கிறது, பாடனம்னா சொல்லிக் கொடுக்கிறது. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதிலும் அந்த அனுஷ்டானத்துக்கு கொண்டு வராம இருக்கு. பார்த்தா நமக்கு முன்னாடி தெரியாது போனா சரி, தெரிஞ்சிருக்கு. பகவான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த உங்களுக்கு தெரியாமலேயே பண்றார். ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு நேரம் வந்து கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பண்றார். அது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா படிக்கவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ பகவான நம்பினவனோ நம்பாதவனோ எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனால் 199 பேர் இதை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ரிகலெக்ட் பண்றான், இதை பண்ணிருக்கிறானே முன்னாடியே தெரிஞ்சிருக்க அப்படின்னு. சரி போனா வருது, அவ்வளவுதான். அதுக்கு பச்சாத்தாப்படுறதோ சாரின்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஓஹோ அதை படிக்கலாம் சார், சரி போங்க அவ்வளவு. இன்னும் சில பேர் என்னென்ன அனுபவிக்கணும்னு காலம் இருக்கு, கலை எழுது இருக்கு, அதனால அனுபவிச்சேன். இல்லைன்னா அதுக்கே பண்ணிருக்கணும் இல்லையோ. இதுவாச்சு என்ன இவனுடைய சேர்ந்தேறு ஜனத்துக்கு இவனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்கார்? இல்லை, ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி அதுக்கு தகுந்ததான சரி பண்ணி கொள்ளக்கூடியதான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கார். அதனால அதையும் நம்ம பண்ணலைன்னா தெரிஞ்சு பண்ணாத போது லோகத்துல என்ன சார் சொல்லு, முட்டாள் தானே சொல்றேன். அதான் ஜாக்கியம்னு சொல்லிட்டேன். என்ன பாடத்தோப்பியனபியாசா சொல்லி கொடுத்த போதிலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போதிலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணாமல் அதை அனுஷ்டானம் பண்ணாமல் விட்டுவிடும். பிராமணர்களுக்கு எல்லோருக்கும் தைவர்ணிகாலுக்கு உபநயனம்னு ஒண்ணு பண்ணிருக்காரு. உபநயனம் தள்ளிக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்திருக்காரப்பா. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணிட்டே இருந்தோம். அதை சின்சியரா ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. எதன்னா குருதே பாபம் சதன்னா பிரதிமுச்சதே தினதோறும் சொல்றோம். காலையில பண்ணின பாபங்கள்லாம் அன்னைக்கு காலையோட போட்டு எதிராத்திரியா குருதே பாபம் சத்ராத்திரியா பிரதிமுச்சதே. ராத்திரி பண்ணின பாபம்னா காலம்ப எழுந்து பண்றது பார்த்தா அந்த எழுந்துக்கிற போது போயிடுச்சுன்னா காலம் எழுந்து காலமே சந்தியாவந்தனம் பண்ற காலத்திலேயே ராத்திரி பண்ணின பாபங்கள்லாம் போயிடுது. என்ன சந்தியாவந்தனம் எப்ப பண்ணணும்? ராத்திரி போறதுக்கு முன்னால, காலையில சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னால பண்ணணும்.
ராத்திரி ஈவினிங் 6 o'clock காலமே பண்ணின பர்யந்தம் அதெல்லாம் அந்த ராத்திரியே அது முடிச்சுட்டு அப்புறம் எழுந்துக்கிறேன். அப்படி மனுஷனை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியதான உபாயம் சொல்லி வச்சிருக்க. அதே மாதிரி ஸ்திரீகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சஞ்சாவந்தனம் இல்லையா, காயத்ரி இல்லையா, எங்களை ஏமாத்திருக்க. ஒன்னும் ஏமாத்தல. ஸ்திரீகள்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானுக்கு அம்பாளுக்கு புத்தோட சேர்த்து வச்சு சர்வமங்கலமாங்கல்யேன்னு சொல்லி சௌந்தர்ய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா போறோம். இவ சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன பலமோ அதே பலம் தான் அங்க. ஏன்னா சௌந்தர்ய இருக்கக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் இந்த பஞ்சதசி மந்திரம் காயத்ரி மந்திரம். அவளுக்கு கொடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கொடுக்கலையே சொல்லல. அவளுக்கு இது போல உபநயனமும் பண்ணி கொடுக்கலையே தவிர சரியானதையே சொல்லியிருக்க. அது கைவல்லி காலத்தை மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டதான அழகான சந்தர்ப்பங்கள் கொடுத்திருந்த போதிலும் நாம் அதை ஃபாலோ பண்ணாமல் அதை உபயோகப்படுத்தாமல் நம்மளை நாமே கெடுத்துட்டு இருந்தோமே. ஆனால் இவனை முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சாத்தியம் முட்டாள்னா என்ன? பாடதோப்பியனபியாசா. அதுக்கப்புறம் ஓசாகர்த்தி யாசார் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல நாங்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். தூங்கவா தூங்குறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா முடிச்சு பட்ஜெட் அன்னைக்கு பேப்பரை பார்க்கறது அங்கேயே அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். நீங்க என்ன போனாலும் அது சரியா வர போறதுல அது வேற விஷயம். ஆனா என்னடா ஏறதா இறங்குறதா பாயிண்ட் தெரிஞ்சணும். பாயிண்ட் எப்படி எழுதினான்னு கேட்டேன், ஒருத்தனுக்கு புரியல. அது எப்பொழுதும் பாயிண்ட் ஏறணும். இது என்னடா சார் இறங்கி இருக்கேன் நான் உட்காந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு ரூம் சரியா வரல. ஆனா என்னடா அதை பாக்குறது மட்டும் விடல. அது பார்க்க தங்கமும் ஏறது, ஸ்டாக் மார்க்கெட்டை ஏறது. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப அநியாயமா இருக்கு. தங்கம் ஏறுனா இங்க பார்த்துட்டு குறையணும், அது குறைஞ்சா இது ஏறணும். விவகாரம் பண்ணது இந்த காசு தானே அங்கே போறதுன்னு. எந்த காசு எங்கே போறதுன்னு தெரியல சார். விவகாரம் இதெல்லாம் முடிச்சுட்டு தானே இருக்கோம். நம்ம தூங்குறோம் இல்லையா, முடிச்சுட்டு தானே இருக்கோம். காசுல முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தர்ப்பங்கள் நம்ம எப்ப வரணுமோ அதெல்லாம் கரெக்டா வரதான்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முடிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஐயா முடிச்சுட்டு இருக்கேன். எங்க முடிச்சுட்டு இருக்க வேண்டாமோ அங்கே முடிச்சுட்டு இருக்கேன். ஆனா எங்க நீங்க அவசியம் முடிச்சுக்கணுமோ எதை அறிஞ்சுக்கணுமோ அதை கம்ப்ளீட்டா விட்டு என்னடா நான் யாருங்கிற விஷயத்தை என்னைக்காவது கவனிச்சுடா. அந்த பகவான் யாருன்னு கவனிச்சுடா. கவனிச்சீங்க. அப்ப என்ன எதனால நீங்க க்ஷேமம் அடையவில்லோ அதை மட்டும் விட்டு அத அனாதி மாயையா சுத்தா எதா ஜீவ பிரபுத்ததே. ரொம்ப நாள தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காத போனா அவனை தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொல்றது லோக்கத்துல. சாதாரண ஸ்கூல்ல கிளாஸ்ல டீச்சர் இருக்கா, அவன் வந்து கவனிக்காம வேற ஏதோ கவனிக்க என்னடா தூங்கிட்டு இருக்கான்னு அவன் தூங்குறான் இல்லையே. அப்ப விவகாரம் என்ன? கவனிக்க வேண்டியதை கவனிக்காத போனா அவனுக்கு தூங்குறான்னு பேரு. அதே போல நம்ம எதை கவனிக்கணுமோ நம்ம வாழ்க்கைக்கு எது நன்மையை கொடுக்குமோ அதை கவனிக்காம இருந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். எதை அறிந்து கொண்டால் இந்த மானிட பிறவியையே முடித்துக் கொள்ளலாமோ அப்படிப்பட்டதான விவகாரத்தை அறிந்து கொள்ளாமலேயே தூங்கிட்டு இருக்கோம். இதை இல்லாமல் எது முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ அதை கவனிக்கலாம். பார்த்தா அவன் தான் சுவாமி நிஜமா தூங்காது. அவன் யாரு? விவேகி. விவேகம். விவேகத்தோட நடந்துக்கணும்னு சொல்றாங்க. இது விவேகம்னு என்னது? விவேகம்னு ஒரு கடை இருக்கு சார். அந்த கடையை சொல்லல. விவேகம்னா என்னது? விவேகம்னா எதையோ விவேகம் இல்ல, ஆத்மா அனாத்மா விவேகம். அதான் விவேகம். விவேகத்தினுடைய சொந்தமான மனுஷன் எதை தெரிஞ்சு கொள்ளணும்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அனாத்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சுருக்கோம். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவோம், சொல்லுவோம். ஆனா அதனால இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி இயர் புக் வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். மனோரமா இயர் புக். அதை வச்சுட்டு அதை படிச்சுட்டே இருக்கான். ஒரு லாபமும் இல்லை. ஆனா நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுட்டீங்களா? இந்த சரீரம் நீங்களா? இது சரீரம் இல்லாம என்னால ஒரு கணம் இருக்க முடியலையே. இந்த சரீரத்தை தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த இடத்துல வலிச்சாலும் என்னால ஒரு காரியம் பண்ண முடியும். சில பேர் சொல்றா அல்வ இருந்தா மகா நரக்கம் காரணம் சார். அப்ப நகைச்சிட்டு வந்தா ஐயோ இதோட மோசம்.
அலட்சியத்தோட தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கலாம், ஒத்த தலைவலி மைக்ரேன். அது என்ன ஆச்சுன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் போகாது, ஒரு காரியமும் நீங்க பண்ண முடியாது. என்ன ஆச்சுன்னா அப்பப்ப வந்து சேரும் உங்களுக்கு, அது நியாயமா? அப்ப விவகாரம் என்ன, உடம்புல எந்த பகுதியில எது வந்தாலும் அது ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது, ஒரு காரியத்தையும் பண்ண விடாம பண்றது. ஆனா அந்த சரீரத்தில் நமக்கு எவ்வளவு அபிமானத்தை யோசனை பண்ணி பார்த்தேன். எங்க வெளியில போனாலும் முதல்ல நான் நன்றாக இருக்கேனான்னு கண்ணாடிக்கு முன்ன இருந்து பார்த்துட்டு தான் வரோம். ஏன் மறுபடியும் தானே பார்த்தேன், அதுக்குள்ள மாறியா போயிடுச்சு, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் உள்ள போயிட்டு கண்ணாடியை பார்த்துல வருவாங்க, தலையை வாரிட்டு அந்த சீப்பை பாக்கெட்ல பத்திரமா வச்சு வேற ஏதாவது விட்டுடலாம், அது மட்டும் அங்கே இருக்கணும். அது அப்பப்ப வாரிட்டு அப்பப்ப பார்த்து தன்னை பார்த்து தன்னை சிரிச்சுட்டு ஊர்ல இருக்கிற சிரிப்பா சிரிக்க விடாது, அதனால பார்த்து பாக்கணுமா? அப்ப இந்த சரீரத்துக்கு மேல எவ்வளவு ஒரு அபிமானம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு பாக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தலையில இருந்து கால் வரைக்கும் அதாவது அப்படி இருக்கா, தலைமுடி கருத்து இருக்கா, வரல நகல்லாம் நீட்டா இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்மெண்ட் இருக்கா. இதுல வியாதி வந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட ஓடி போறோம், ஏன்னா காப்பாற்றணும், சரீரம் சொச்சமா இருக்கணும். ஆனா கடைகள் இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு காப்பாற்றினாலும் இது ஒரு நாளைக்கு போக வேண்டியதான். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பேனா இருக்க, பேனான்னு என்ன, பேனா மட்டும் இருந்தா எழுத முடியுமா? சரி, எழுத பேனாங்கிறது எழுதுவதற்கு ஒரு கருவி. அதே போல இந்த சரீரம் என்கிறது நாம் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு கருவி. பகவான் இருக்கிற சர்வகர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா மொத்தேஷ்யாமி சர்வ பாபேஜ்யா அப்படின்னு சொன்னாரே, அந்த சரணாகதி பண்றதுக்கு இது ஒரு கருவி. இந்த கருவியே முக்கியமா நினைச்சுள்ள அதை விட்டோம். அவ விவகாரம் என்னாச்சு, இதனால்தான் இவன் கஷ்டத்தான் அனுபவிக்கிறான். அப்படி இல்லாமல் ஆத்மான்னு ஒண்ணு இருக்க, அந்த ஆத்மா ஒண்ணுதான் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதற்காகத்தான் உலகத்தை எனக்கு கொடுத்திருக்கார் பகவான். அந்த உலகத்துக்குள்ள செயல்படுத்துவதற்காகத்தான் சரீரத்தை கொடுத்திருக்கார். அந்த சரீரமானது ஒழுங்கா வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் மனசை கொடுத்திருக்கார். இந்த மனசுனால என்னையும் காப்பாற்றணும், மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. மனுஷன் எப்படி வாழணும், தான் சௌக்கியமா இருக்கணும், அதே சமயத்துல நீதி பேருக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும். இந்த சோசியல் சர்வீஸ்ங்கிறானே, பேருக்கோ புகழுக்கோ காசுக்கோ பண்றது சோசியல் சர்வீஸ் இல்ல, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல பண்றதுதான் சோசியல் சர்வீஸ். ஞாபகம் சகலத்தால் இவ்வளவு ஸ்லோகங்கள்லாம் எழுதினார், இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கண்ணி கொடுத்திருக்காரு, இதெல்லாம் எதற்கு அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் தந்தா நீங்க படிக்க போறேன்னு நினைச்சாரா? எத்தனை பேர் படிக்கிறேன் கவனிக்கிறார். நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும். இப்படி தன்னால முடிஞ்ச வரைக்கும் யார் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் நல்ல வழியிலேயே நல்ல பாதையிலேயே இருந்துட்டு இருக்கானோ அவன் தான் விவேக். வேதாந்த சாஸ்திரத்துல முதல்ல என்ன சொல்லியிருக்கான், ஆத்ம அனாத்ம விவேகம். அதான் முதல்ல விவேகம். இந்த விவேகம் இருக்குமையானால் உங்களுக்கு என்ன ஆகும்னா வைராக்கியம் தானா ஓடி வரும். ஏன்னா ஆத்மா ஒண்ணுதான் வேண்டியது, அனாத்மாக்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படி சம்பந்தம் வந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. Are you connected with the world? உலகத்துல நாம இருக்கோம், உலகத்தோட நான் சேர்ந்து இருக்கேன். உலகத்தோட நீங்க சேர்ந்து இருக்கிறது எதன் வழியா? இந்த ஸ்தூல சரீரம் வழியா. ஒரு ஆத்துல பிறந்தோம், அப்புறம் அம்மா அப்பான்னு, அண்ணன் தம்பின்னு, அக்கா தங்கைகள்னு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது சம்பந்திகள்னு அவளோட சேர்ந்திருக்க. இந்த சரீரம் நன்னா இருக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க காசுக்காக நாடினேன். காசுனால இதுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா காசை நாட போறோம். அப்ப உங்களுக்கு எப்ப துன்பம் இருக்கு, எப்ப இன்பம் இருக்கு? நீங்க முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல தான் இன்பமோ துன்பமோ. தூங்கினா ஏதாவது தெரியறதோ? சரீர சம்பந்தம் இல்ல, சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லை உங்களுக்கு தூக்கத்தில். அப்ப தூக்கத்துல உங்களுக்கு இன்பமும் தெரியல, துன்பமும் தெரியல. முடிச்சுட்டு எப்படி இருக்கு, நிம்மதியா தூங்கி சார். அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு உலகத்தோட ஏற்படக்கூடியதான கவலைகளோ துன்பங்களோ இன்பங்களோ எல்லாமும் வரதுக்கு காரணம் இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம்.
இது அகம்மமா, நான் எனது, நான் எனது எனக்குடையதான எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு கவலையும் கிடையாது. இந்த எண்ணம் இருக்கும் பொழுது எல்லா கவலையும் படுறோம். காலமே என்ன நாங்கன்னா கவனிக்கல, என்ன பார்த்துக்கல, என்ன சொல்லல, எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு காசு வரல, என்ன கவலைப்படுறாங்க சார். நீங்க பட அதை எட்டி போயிட்டே இருக்கு. அதை விட்டுவிட்டீங்கன்னா தானா ஓடி வருதுன்னு. அந்த மனச நீங்க விட்டுவிட்டீங்கன்னா, அந்த கவலையில விட்டுன்னா தானா ஓடி வருது. ஆனா விவகாரம் என்ன, அந்த நாய் பின்னால ஓடுறா போல இவன் ஓட நாயோட, இவன் ஓட நாயோட அப்படி போயிட்டே இருக்கு. விவகாரம் என்னன்னா நின்று போயிடும். நின்று அது கடிச்சு விட்டுதான் நான் என்ன பண்றதுன்னா கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. நாய் வேணா கடிக்கலாம், இங்க ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இங்க நாய் எல்லாம் ஒண்ணும் இல்லையா வேதாந்தத்துல. விவகாரம் என்ன, இந்த அலசல்ங்கிறது விடணும். எப்ப இதை விட்டுன்னா ஆத்மா ஒண்ணுத்தான் நகம், மற்ற பதார்த்தங்கள்லாம் சரீரத்துக்கு சம்பந்தமானது. இன்ன கோத்திரத்துல பிறந்தேன், இன்ன சூத்திரத்துல பிறந்தேன், இன்ன வேதத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண கோத்திரமோ சூத்திரமோ வேதமோ எல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்ததான். நீங்க யாரு உள்ள இருக்கக்கூடியதான அந்த டிவைன் ஸ்பார்க் தான் அரவிந்தர். வேதாந்தம் என்ன சொல்றது, சாட்சாத் டிவைன் தான், ஸ்பார்க் எல்லாம் கிடையாது அங்க. அவர் டிவைன் ஸ்பார்க். இவர் ஸ்பார்க் எல்லாம் வேண்டாம். எதா அக்னே சுத்ரா விஸ்வலிங்கான்னு சொல்லிருக்கு. ஆனா நீங்க அக்னி தான்பா, சாட்சாத் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை நம்ம தெரிஞ்சிட்டோமையானால் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் என்ன ஆறுது, அவைகள்ல பிடிப்பு இல்லை. பிடிப்பு இல்லைன்னா அதான் வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன அர்த்தம், அதை விட்டு அதை தள்ளி பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. அதை நீங்க இது மேல கேர் பண்ணலை. ஆத்மாவை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பதார்த்தத்துக்கும் நீங்க அபிமானத்தை செலுத்தல, அது வைராக்கியம் வந்தார். ஆகையால் விவேகமானது வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்தது. ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன ஆறுதுன்னா சமம் தமம் சிசிக்கா உபரதி ஸ்ரத்தா சமாதானம் தானா வரும். சமம் புல நடக்கணும். இப்ப புலம் நடக்கல, ஏன்னா காசு மேல ஆசை ஓடிட்டு இருக்கான். மனச அடக்க தெரியல. அது வேணும் இது வேணும் இது வேணும், இல்ல சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஓடுறது யார் பத்தோ அவனுக்குதான் கிடைக்கணும் போல. சின்ன குழந்தைய ஓட விடுறோம் பார்த்தேன். அவன் என்சிடி படிக்கிறப்ப கிளாஸ்ல 10 வரணும், அடுத்தது ஐஐடி போய் சேரணும், அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் டாலரா எனக்கு அனுப்பணும். அவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்லை. இந்த அபிப்பிராயத்துல தானே நாம நீங்க சொல்றது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளையும் அவளுக்கும் ஒரு ஃப்ரீடமே கொடுக்காம அவளுக்கு விரட்டி இப்படி பண்ணி என்ன லாபம்? இது என்ன, எதனால இப்படி வந்தது? அந்த காசு மேல ஒரு ஆசை, புகழ் மேல ஒரு ஆசை. அது இல்லாம எப்ப இருந்தெடுத்தோ அப்ப என்ன ஆச்சுங்க, மனசு நிம்மதியா இருக்கு. இந்த மனசு நிம்மதிங்கிறது பார்த்தீங்களா, அதான் சமம்னு. இந்த புலன்களை ஓட விடுறான் பாருங்க, இங்க போ அங்க போ, அதை சம்பாதி இதை சம்பாதி, விடாம இரு, அதை பண்ண இது பண்ணி, இன்னார போய் பேசு, இன்னாரோட பாரு. ஆத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம் இவனால ஜபம் பண்ண முடியல. ஏன்னா நான் 4 டெலிபோன், இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு, லேண்ட்லைன் ஒண்ணு, இப்படி அழைச்சுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் பண்ணுவது, பேச்சுலயே பொழுது போறது. காரியத்துல செயல்பட்டாதானே. கொஞ்சம் யோசனை பண்ணி எவ்வளவு நேரம் அனாவசியமாக நம்ம பேசுறோம். அந்த பேசுற சம்பவத்துல வர்த்தவையில நம்ம பண்ணினோம். ஏன்னா பகவானுக்கு எண்ணிக்கோ கிட்ட போயிருக்கோம். பகவன்தாமா சொல்லுங்க, யார் உங்களை படைச்சாரோ, யார் உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தாரோ, யார் இத்தனை நல்ல காரியங்களை கொடுத்திருக்காரோ, வேலைக்கு உங்களுக்கு பசியும் கொடுத்து அது சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்துருக்காரு. ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு பசி கொடுக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. பசியை மட்டும் கொடுத்து ஆகாரத்தை கொடுக்கலன்னா உங்களால பண்ண முடியாது. பசியும் கொடுத்திருக்காரு, சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தையும் ஏதோ விதமாக கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. நீங்க பகவான் மட்டும் நினைக்காம இது உப்பு ஜாஸ்தி, இது காரம் குறைச்சாலும் வச்சுட்டு ஹோட்டலால, ஆனா சாப்பிடறதும் சாப்பிடுறோம், அதை மட்டும் விடல. விவகாரம் உப்பு ஜாஸ்தி விட்டுற வேண்டியதானே. கொண்டு போட தெரியல, இத்தனை நாள் கல்யாணம் வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்ட, அது கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கும். உள்ள போயிட்டே இருக்கு, பெட்ரோல் மட்டும் வந்துட்டே இருக்கு. மனுஷனுக்கு தன்னிடத்துல மனசாந்தியை இவன் வரவழைத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுது வைராக்கியம் வந்திருக்கிறோ அப்புறம் என்னென்ன, இந்த பசி கொடுத்திருக்கார் பகவான், உலகம் புத்ததாம், பசிக்காக ஏதோ ஒண்ணு உள்ள போட்டுக்கலாம், அவ்வளவுதான் போடும். இப்ப என்ன மனசும் நிம்மதியா இருக்கு, நீங்க மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் நிம்மதியை கொடுத்துட்டு இருக்கு.
அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட போறா, சாப்பிட்ட பிறகு அதோட உப்பு நீ இன்னைக்கு சொல்லவே இல்லையே, ஏதோ இதாவது பண்ணி போட்டியேமா, நாளையில கேர்ஃபுல்லா இருக்கேன்னு 2 தடவை உப்பு போட்டான். 5 உப்பு ஜாஸ்தி. அது ஆனா என்ன இருக்குன்னு அந்த மனசுல ஒரு தாபம் இருக்கும், என்ன பண்ணணும். நீங்க வயசுல இந்த மனுஷனுக்கு கொஞ்சமும் ரெஸ்பெக்டே கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சமையல் இந்த வெயில் காலத்துல வேத்து கூட்டி சமைச்சேன்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இருக்கிற ஜென்மம், அடுத்த ஜென்மால நான் ஆசைக்காரரா பிறக்கலாம். கவலை தானே பண்ணின வாழ்க்கை நீங்க வச்சடையானா அந்த சமயத்துல மனுஷாலா இருந்தா அப்படித்தான். அப்ப என்ன, உங்களுடைய வைராக்கியமானது சமமாக மாறி இருக்கு, சமமாக மாறி இருக்கு. எந்த பொருளையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க உபாரத்தியா இருக்கு. பிறகு இவைகள்லாம் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஆத்மாவை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை வந்திருக்கு, ஸ்ரத்தா மனசார்ந்த இந்த பக்கம் அலையாம இருக்க சமாதானம். இவைகள்லாம் வந்தாச்சு மூச்சுக்கும் தானே வந்தது. விவேகமானது வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்க, வைராக்கியமானது சமாதிகளுக்கு இடம் கொடுக்க, சமாதிகள் மூச்சத்துக்கு கொடுத்து மனுஷனை க்ஷேமமான வழிக்கு கொண்டு வருது. ஆகையால் நிஜமாக யார் சார் முழிச்சுருக்கான், வாழ்க்கையில முழிச்சுருக்கிறோம் விவேகி. ஆகையால் கோவிகாகத்தி விவேகி. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் நித்ரா, தூங்குறதுன்னு என்னென்ன முன்னாலே சொல்லி மூடதா ஜந்தோ, மூடனா இருக்கிறது. மௌத்தியம்னு என்ன சார், இப்படிதான் நான் சொல்லிட்டேன். முன்னாள் வயதுல சொல்லியிருக்கேன். சொல்லிக் கொடுத்தாலும் அதை பிராக்டிஸ் பண்ணாம யார் இருக்கானோ அவன் தான் மூடன். இதுதான் தூங்குறது. தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு பரீட்சை இருக்கு தூங்குறான்னு என்ன சொல்றேன், அவன் முட்டாள் சார், லேசிகள் சார், ஒரு காரியம் பண்ண மாட்டேங்கிறான். படிக்கிற சமயத்துல கோட்டை விட்டு இருக்கான். என்னமா அப்படி சொல்றான் விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, மூடதா ஜந்தோ. தூங்குறதுன்னு என்னென்ன, எந்த சமயத்துல எதை மனுஷன் பண்ண நடக்கிறதோ அந்த சமயத்துல அதை பண்ணாம இருக்கான் பார்த்தா இதுதான் முக்கியம். நமக்குன்னு ஒரு காரியம் இருக்குது, ஏனால் அதை எந்த சமயத்துல பண்ணுமோ அந்த சமயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கணும். தினந்தோறும் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல காலம் வச்சிருந்தோம் ஒரு 1000 காயத்ரி பண்ணணும். இந்த நமக்கு ஒரு 800 தான் பண்ணி கவலைப்படாதுங்க. பண்றதுக்கு முயற்சி இருக்கோ இல்லையா, அது வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ணணும் 800 பண்றதுதானு வச்சிருந்தோம். என்ன அது பண்ண முடியலேங்கிறதுக்காக அதுக்காக டெய்லி நாளைக்கு 10 பண்றேன்னு ஆரம்பிச்சா பண்ணவே இல்லை விட்டேன். ஆனா நாளைக்கு வந்து பண்றது இல்லைன்னு நினைக்கப்படாது. தினந்தோறும் ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருந்தா இந்தந்த காரியங்களை நம்ம முடிக்கணும், நல்லது நமக்காக பண்ண வேண்டும். அதே போல நாம் நல்லது 4 பேருக்கு ஏதோ நன்மையை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல இருந்து அதுக்கு தகுந்தா போல செயல்படுகிறான் பார்த்தா இதுதான் மனுஷன் பண்ண வேண்டும். இப்படி இருந்தானே ஆனால் அவனுக்கு ஒரு விதமான மௌக்கியமும் வராது. நித்திர வேண்டி இருக்கத்தான், ஆனா இந்த நித்திர போடாது. கோஜாகர்த்தி விவேகி சாநித்ரா மூடதோ ஜந்தோ மூடதா ஜந்தோ. அதுக்கப்புறம் நளினீதலகத ஜலவத்தரளம் கிம், அங்கே கொஸ்டின் நளினி தலகத ஜலவத்தரளம். அந்த கேள்வியை ரொம்ப அழகா கொடுத்து, தாமரை இலை இருக்க இதுக்கு நளினி தளம்னு. நளினா தாமரை. இந்த தாமரை இலை இருக்கு பார்த்தல, அந்த இலையில இருக்கக்கூடியதான ஜலபிந்து வாட்டர் டிராப், அது மாதிரி தரளம் கொஞ்சம் ஏமாந்தா கேள்வி. அது இருக்கிற பர்யந்தம் தாமரை இலையில ஜலம் அப்படியே ஒட்டி இருக்கா போல காணப்படும். பத்திரம் அப்படியே முத்து முத்து மாதிரி காணப்படும். இப்ப அழகா இருக்கே, அப்படியே இருக்கே நீங்க நினைச்சுட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டாலும் அந்த ஜலம் வந்து கீழே வந்துடும். அது மாதிரி எப்பொழுதும் அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் வாழ்க்கையில என்ன எது வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கா போலியும், நம்ம பத்திரமா நம்ம கிட்டே இருக்கா போலியும் காணப்படுகிறது. ஆனா எந்த சமயத்திலேயாவது உங்களை விட்டு போயிடலாம், அது என்னது அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் என்ன தெரியுமா, நான் ஒண்ணுலதான் நிறைய இருக்குன்றார். எனவே வர யவ்வனம் தனம் காயு. முதல்ல யவ்வனம். இந்த யவ்வனம்னு சொன்னா அழகுன்னு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா. அது இல்ல. யவ்வனம்னு என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்துக்கு எல்லா செயலும் செய்யக்கூடியதான ஒரு சமயம், ஒரு சந்தர்ப்பம். யவனத்தால்தான் நீங்க எந்த காரியத்தையாவது தைரியம், மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கு.
யவனத்துல. வயசான காலத்துல என்னாச்சு தெரியுமோ, இவன் 4 தரம் வாழ்க்கையில இடிபட்டு இருக்கான். அதனால என்னாச்சுன்னா எந்த காரியம் பண்றதாலும் 10 தரம் யோசனை பண்றான் சார். ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும்னா பண்ணலாமா வேண்டாமா, நாளைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா, இதோட கேட்டு பண்ணலாமா சும்மா இருக்கலாமா, அப்படி தெரியாதுன்னு விட்டுருவோமாங்க. இந்த 100 ரூபாய் செலவு பண்றதுக்கு இவன் படுற கஷ்டம் பாருந்தா இவ்வளவு பண்றான். ஆனா அது எவனத்துல இருக்கணும். 100 ரூபாய் தானே ஏன் பண்ணப்பா போனா போச்சுங்கிறான். இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த அந்த வயசுல அந்த மனசுக்கு ஒரு தைரியம், எந்த ஒரு சிங்களா இருந்தாலும் பண்ண போச்சு அப்படிங்கிறாமா. ஆனா அது தாத்தாவா இருக்கிறோம் பணம் போச்சுன்னு இப்படி இப்படி பண்ணுங்க 100 தடவை அது கேட்டு அவன் இனிமேல் உங்க முகத்தை பார்க்காத அளவுக்கு வயதான்னு அவன் தான் போனா போச்சுன்னு விட்டானே அவன் போச்சு. அது அவன் போன விஷயத்தையும் இவர் நினைச்சுட்டு இருக்க. ஏன்டா அந்த ஓல்டு மைண்டுக்கும் யங் மைண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை நம்ம கவனிச்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கலைன்னா ஜெனரேஷன் கேப் கண்டத்தான் வரும். அந்த யவனத்துல அவனுடைய அபிப்பிராயம் என்ன, வந்தா வந்து பொண்ணை போச்சுப்போ இப்படிங்கிறதான் இருக்கான். அதுக்கு தகுந்தா போல சரீரமும் இருக்கு. வயசானதுல என்னன்னா மனசை இடம் கொடுத்தாலும் சரீரம் இடம் கொடுக்கல. இது பண்ணணும்னு உட்கார்ந்த எழுத முடியல, உட்கார முடியல. ஆட முழுக்க என்னடா பேச்சுலதான் போறதே தவிர ஒண்ணும் கிடையாது. இப்ப சின்ன வயசுல இருக்கிறதுக்கும் வயசானதுக்கும் வித்தியாசம் பாருங்க. எவ்வளவுன்னு சொன்னா ஏதோ யூத்தா இருந்துருக்காங்கிற அர்த்தம் மட்டும் இங்க சொல்லப்படல. என்ன அர்த்தம், இந்த மனசுல இருக்கக்கூடியதான மனப்பரிபாக்கம். அதே போல இந்த சரீரத்தினுடைய ஒரு நிலை, இது எத்தனை நாள் இருக்குன்னு இருக்கிற பணியத்தான் நமக்கு தெரியல, வேகமா ஓடிப்போய் இருந்தது. நமக்கு ஏதோ ஒரு செகண்ட் இல்ல, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்தது. ஒரு 16 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தது. அந்த 35 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சரீரம் என்ன ஆச்சுன்னா டே பை டே குறைஞ்சிருந்தவர் உங்களுக்கு தெரியாமலேயே. அதனாலதான் சம்ஸ்கிருதத்தை வழி சொல்லியிருக்க 35 இயர்ஸ் வரைக்கும் சரீரத்துக்கு தேகம்னு செய்யறான். இது அப்படி திக உபத்தையே அந்த காரணம் டே பை டே இட் குரோத். 35 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா இதுக்கு சரீரம்னு பேர் அறியணும். சரீரம்னு சீரியத்தை சரீரம் டே பை டே குறைஞ்சிருக்கு. குறைஞ்சுட்டே இருந்தா அதுதான் பிரயோஜனம் உண்டா, குறையதான் குறையும். அதனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க பத்திரமா யூஸ் பண்ணணும். அவைலபிள் ரிசோர்ஸஸ கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தா சரி. இப்ப விவகாரம் என்னன்னு, மனுஷனுக்கு தாமரையில இருக்கக்கூடியதான ஜலம் மாதிரி கட்டணு போயிடுறது பார்த்தீங்களா, நம்மளோடய இருக்கா போல இருக்கு. அடுத்த கணம் என்ன போயிடுதுங்கிறானே, அது என்னது எப்ப தெரியும். நமக்கு இந்த உடம்புல சக்தி இருக்கிற பரியந்தம் இது பர்மனண்டா நம்ம இப்படித்தானே இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சது எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அது உடம்புல ஒரு சக்தி குறைய ஆரம்பிக்கிறது. முக்கியமான இடங்கள் உங்க வீட்டு போன் நம்பரே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படி வந்த பிறகு நான் என்ன பண்றதுங்கிறோம். இதனால பகவான் எங்க ஞாபகம் வச்சுப்பாரு. வெட்டது எங்க இருக்குன்னா வெட்ட இடத்துல தேடுன்னு மாமி இது எங்க இருக்கு. வெட்ட இடத்துல தேடுனா கிடைக்கும். வெட்ட இடம் எங்க இருந்தானே எனக்கு தெரியல. கீழே சொல்றான் கேட்டதுன்னா எங்க இருக்கு, எங்க வச்சுங்களோ அங்கே தேடுங்க கரெக்டா கிடைக்கும். இது என்ன இப்படிப்பட்டதான உபதேசத்தினால என்ன லாபம் இருக்கு பார்க்கலாம். மனுஷனுடைய மனசுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை செயல்படுத்துறதுக்கு சரீரத்துல ஒரு தைரியம் வேணும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான நிலைக்கு எவ்வளவு இருக்கு. அந்த எவ்வளவு இருக்கிற காலத்துல நீங்க பகவான நாடி இருக்கணும். நிச்சயமாக ஒரு நாடி பகவான நாடி இருந்தேனால் இந்த ஜென்மாவில சேமத்தை அடைஞ்சிருப்பேன். ஆனா எப்ப வைராக்கியம் வருது நமக்கு, சரீரம் எல்லாம் போய் மனசெல்லாம் இது ஒண்ணு இல்ல, அதுல ஒண்ணுமே இல்லை. அந்த டிப்ரெஷன் வந்து மனசுல இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் திரும்புறோம். அப்புறம் பகவான் இதுக்கு ஒண்ணும் பண்ணலையேன்னு அவரை வேற வைக்கிறோம். ஆனா அவசியமா மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இருந்தா போல இருந்து காமிச்சு போறா போல இருக்கிறது என்ன, முதல்ல எவ்வளம் வேற இன்னொன்னு என்ன, தனம் காசு. இந்த காசு இருக்க, இந்த காசை வந்து நம்ம கவனிக்கணும். வார்ஜிகம் மித்தம் ரொம்ப வசதி. உங்களால நீங்களே சம்பாதித்து கொண்டதான ஒரு காசு இருக்க, அது ரொம்ப வசதியான. அதுக்கப்புறம் மத்தியமம் சித்திரார்ஜிதம், அப்பா சம்பாதிச்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது என்னன்னு அது மத்தியமம். அவன் சில பேர் என்ன சொல்றா, அவ பிறந்ததுமே பணக்கார இருக்கான். ஆக
சமகர்ப்ப ஸ்ரீமந்தா இருக்கார். ஆனா இந்த சாஸ்திரம் சொல்றது இதுவும் கூட உன்னால என்ன சம்பாதிக்கப்பட்டதோ அதுதான் கரெக்ட். சித்திரார்த்தமா பெரியவர்கள் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை உனக்கு வசதியாக இல்ல பரவாயில்லை, ஆனா அதனால தப்பு இல்லை. அதை விட அகலமா இருக்கிறது என்னன்னா மாதுலார்ஜிதம் அமாவுசத்துல இருந்து வந்தது. அந்த மாமா கொடுத்தாரு அவா கொடுத்தாரு அவா கொடுத்தாருன்னா அது சரியாது. அதுக்கு மேல இன்னொன்னு என்ன தெரியுமா, ஸ்ரீ சம்பாதிச்சது ஆத்துக்காரி சம்பாதிச்சது அது என்ன அதமாதமும். இன்னைக்கு வரக்கூடியதான சண்டை எல்லாம் என்னென்ன, ஒரு ஸ்திரீ உத்தியோகத்துக்கு போறது அவ சம்பாதிக்கிற காசு அது எனக்கு வேணும் இவன் நினைக்கிறது. உமக்குத்தான் காசு வருதையா, எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா கொடுக்குறேன்னு நீ யாரு கொடுக்குற, என்ன கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி இது மேல ஆரம்பிக்கிறது. விவகாரம் எங்க இருந்து வந்தது, இன்னொருத்தர் சம்பாதிச்சு அதை நம்ம அனுபவிக்கிறதுங்கிறதோ ஸ்திரீகளை சம்பாதிக்கிறதுக்காக நீங்க சிரமப்படுறதோ இதெல்லாம் தப்பு. இந்த காசுன்னு இருக்கு பாக்கல, இந்த காசானது உங்களை மாட்டி வச்சுட்டே காசுக்காக எந்த காரியத்தையாவது பண்றோம், வெக்கத்தை விட்டு எந்தெந்த காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை மனசுக்கு வந்துருக்கையானால் எப்படி சம்பாதிச்சா என்ன சார், காசு வர வேண்டியது தானே, காசுக்கு பாப்பம் ஓட்டுறதான் இது என்ன பிரியம் பகலாம். பாப்பம் மனுஷனுக்கு தான் சேத்தன தர்மம், அது காசுக்கு பாப்பம் ஒட்டாது. ஆக தப்பு வழியா காசு சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, ஏன்னா அதுல ஒட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இந்த காசாவது நிக்கிறதா? மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சாபமா, ஏன்னா ஒரு இடத்துல நிக்கப்படாது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு கண்கலான்னு பேர். கலம்னு சொன்னாலே அசைறதுன்னு அர்த்தம். கண்கலம்னு ரொம்ப அசைறது. இந்த பிளாக் அசைறது பார்த்தா சீக்காத்து அடைச்சதுன்னா சூழ்நிலை அப்படியே அசைறது பார்த்தா அப்படிதான் அசைஞ்சது. அதே நீங்க உங்க இடத்துல மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் இருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா, நான் மகாலட்சுமி தாயார ஸ்தோத்திரம் பண்றதோட மகாலட்சுமி தியானம் பண்ணுவேன். ஒரு 2 வாரத்தை 2 நாம மகாலட்சுமியை பத்தி நினைக்கிறா. அப்ப என்ன ஆகும்னா நிச்சயமா மகாலட்சுமி தயார் போறா இங்க இருப்பா. சைவ சர்வேஸ்வரேஸ்வரி ஆகையால் பகவானும் தியானம் பண்ணும். ஆத்துக்காரர் இருக்கிற இடத்துல ஆத்துக்காரி தானே ஓடி வந்துருவா. ஆகையால் இந்த பணம்னு இருக்க பார்த்தா அதுவும் என்னடா நினைச்சா போயிடும். இந்த வர வேண்டிய நேரம் இருக்கதே. ஆனால் இந்த காசானது எப்படி வருது, என்னங்கன்னதுக்கே அந்த மரத்துக்கு கீழே ஜலத்தை விடுறேன், நேர்ல தானே ஜலம் விடுறேன். ஆனா எங்க போறது, தேங்காய் எங்க இருக்கு தெரியுமா, அத்தனை அடிக்கு மேல 50 அடி 60 அடிக்கு மேல போறது. யார் சார் கொண்டு போய் போட்டான், கீழே விட்ட ஜலமானது அது எப்படி போச்சு யோசனை பண்ணி பாருங்க. அதே அந்த காசானது உங்களை விட்டு போகணும்னு நினைச்சா அது எப்படி போகும்னு, எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெரியாது. யானை வெள்ளாம்பழத்தை சாப்பிட்டதான், அது உடச்சு சாப்பிடலாது. நீங்க என்ன வெள்ளாம்பழம்னு அந்த உடச்சு அதை எடுத்து உள்ள இருக்கக்கூடியதான பல்பெல்லாம் எடுத்து அதோட வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு சாப்பிடுறாரு. ஆனா விவகாரம் என்னடன்னு அந்த யானை என்னன்னா 50 வெள்ளாம்பழம் 50 அப்படியே சாப்பிடும். அது கடிக்கவும் கிடைக்கிறது உள்ள அப்படியே உள்ள போயிடும். அடுத்த நாள் அப்படியே வெளியில வந்து பார்த்தா அப்பாடா என்னமோ இருக்கு, யாரோ வெளியில வந்திருக்கேன் உடச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, உள்ள இருக்கிறதெல்லாம் போயிடுது. அதனுடைய ஒரு விவகாரம் புரி. அப்ப யானை சாப்பிட்டத விளாம்பழம் மாதிரி எந்த வழியில போச்சுன்னு தெரியாது சார். காசு வரதும் வசதி அதிசயம், காசு போறதும் அதிசயம். ஆகையால் மனுஷனுக்கு இந்த காசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்பாதீங்கன்னு சொல்றது அவ்வளவுதான். காசு வந்ததா சத்விநியோகம் பண்ணதான், நல்ல வழியில இருந்தா. ஆனா காசு எப்பொழுதும் எங்கிட்டயே இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். அதுக்கு முயற்சி பண்ணுங்க, அது வந்தா வரட்டும், ஆனா நம்ப வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவது. அதேனால ஜலவஸ்தரணம் கிம் யௌவனம். யௌவனம்னு ஒண்ணு சொல்லு. யௌவனம்னா உடம்புல சக்தி, மனசுல சக்தி. 2வது காசு. 3வது என்ன, ஆயு. இதை கவனிச்சுக்கணும். இப்ப மனுஷன் இருக்கானே அவன் எத்தனை நாள் வாழ்வான்னு யாராவது சொல்ல முடியுமோ? மார்டாலிட்டி ரேட்ங்களா ஏதோ கவர்மெண்ட் அப்படியே பேப்பர்ல போட்டோம். இப்ப இந்தியாவில என்ன ஆச்சுன்னா அது 70 வரைக்கும் வரலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் இல்லாம எல்லாம் ஓல்டு பீப்புள் தான் இருக்காங்க. இப்ப இதுக்காக ஜெரியாட்ரிக்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். வயசானவாளுக்கு எப்படி வைத்தியம் கொடுக்கணும், வயசானவாளை எப்படி பார்த்துக்கணும், ஓல்டேஜ் ஹோமா ஆயிடுவது. விவகாரம் என்னாச்சு, மனுஷா இருக்கால ஒண்ணு யங்ஸ்டர்ஸா இருக்கா,
இல்ல ஓல்டு பீப்புளா இருக்கா. ஓல்டு பீப்புள் வேலை செய்ய முடியாது, சாப்பிடுறா. எக்ஸ்பர்ட் என்ன வேலை செய்யறான், ஆனா சம்பாதிச்சு தானே வச்சுக்கணும்னு பாக்குறான். இதனாலதான் நாட்டுல வரக்கூடியதான எக்கனாமிக் ப்ராப்ளம். இவனும் சம்பாதிக்கிறான், ஒவ்வொருத்தனுக்கும் 2 கை இருக்கு, என்ன பண்றான், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட சம்பாதிச்சு எனக்கே இருக்கணும், இன்னொருத்தருக்கு ஏன் கொடுக்கணும். வயசான வாழ்க்கை என்ன, அவருக்கு வயசு ஆச்சு, ஆனா சரீரம் இருக்கு, அவருக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கு, வைத்திய செலவு ஜாஸ்தியா இருக்கு, ஆகாரம் ஜாஸ்தியா இருக்கு, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. விவகாரம் என்ன, அன்பிராஃபிட்டபிள் டிஸ்போசிஷன். இது எவ்வளவு சாப்பிடுவாங்க, அதுக்கு வேண்டியதான விவகாரம் இல்ல. என்ன ஆச்சுன்னா பெண்ணு என்ன சொல்றா, கல்யாணம் பண்றப்ப பேக்கேஜ்ங்கிறா. சாமியார் மாணவர் என்னன்னா முதுகுல சுமக்கக்கூடிய கல்வி சுமக்கக்கூடியதான ஒரு பேக்கேஜ் மாதிரி ட்ரீட் பண்றா பெரியவாள். அவ இல்லாத போனா உங்க ஆத்துக்காரர் வந்திருப்பாரா, அவ சின்ன வயசுல உங்க ஆத்துக்காரருக்கு காதல் போடல என்ன, அவர் உயிரோட இன்னைக்கு உன்ன கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யாரு கேட்கறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறம் சொல்லலாம், அவ சந்தோஷத்துக்காக அவ வளர்த்தா, எனக்காக வளர்க்கல, பேச தெரியும் எனக்கு. அந்த பக்கம் சொல்லணும்னா அதையும் பேசுவேன். விவகாரம் என்னடா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி சொல்லலாமா, பேகேஜ்னு சொல்லலாமா? மனசுக்கு எவ்வளவு கவலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா வயசான வாழ இப்படி நினைக்கிறது பார்த்தல நினைக்கிறான். ஆனா அவருக்கோ உனக்கோ 2 பேருக்கும் எப்ப முடிவுன்னு யாராலையும் சொல்ல முடியும். இன்னைக்கு நான் பேசலாம், ஆனா அடுத்த கிழமை உயிரோடு இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அழகா பிளேன் ஏறினான் சார், என்னாச்சு பார்த்தா அத்தனையும் போயிட்டானே. அழகா போன இடத்துக்கு போறேன்னு நினைச்சான். ஒழுங்கான புலன்களோ ஒழுங்கான எண்ணங்களோ இல்லாதவனும் அவன் அடைய வேண்டிய இடத்தை அடையலை மறுபடியும் எங்க காழுங்குழியில விழுந்துட்டான். என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறோம். இந்த உலகத்துல யாரும் சாஸ்வதம் இல்லை. நானும் நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன் யாரும் சொல்ல முடியும். தர்மபுத்திரர் சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கார், ராஜகாரியங்களை பண்ணிட்டு இருக்கார். ஒரு பிராமணன் வந்தார், உள்ள போய் தர்மபுத்திரத்தை பார்த்தார். ராஜாவா இருக்காரேன்னு சொல்லி அவருக்கு அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணார் வேதமந்திரத்தோட. அப்புறம் என்ன ஆச்சு, அவருக்கு ஏதோ கொடுக்கணும்னு இவர் பார்த்தா ரொம்ப பிஸியா இருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவர் அப்படி போயிட்டே இருக்க. வெளியில வந்த பீமசேனன் பார்த்தான். இது வெறுங்கையோட போயில, எங்க அண்ணாவை பார்த்துட்டு தர்மராஜான்னு பேரு வெறுங்கையோட போடல. என்னன்னா என்ன பண்றது, ரொம்ப முக்கியமான காரியம், யாரோ வந்துட்டு இருக்கா, நாளைக்கு வர சொன்னாங்க. ஓஹோன்னு சிரிச்சோம். விகடாசாரம் பண்ணினா பீமசேனன் எதை பண்ணினாலும் ஊசியை கொண்டானா பனைமரத்தை உடச்சு அதுல ஊசியை கொண்டு வந்து வந்தானா ஒரு நாளைக்கு. ஏன்னா எங்க ஆட்டுக்காரையும் நான் சகாயம் பண்றது ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியணும். அப்படி பண்றவனும் ஒவ்வொருத்தருடைய சுவாவம் அது. அது ரைட்டோ தப்போ அது அவாவால பொறுத்து. விவகாரம் என்னன்னா எதை பண்ணினாலும் அத 10 பேருக்கு செய்யறா போல பண்றது அவனுடைய சுவாவம். இப்படி சிரிச்சான். இந்த சிரிப்பானது உள்ள இங்க இருக்கக்கூடிய நான் தர்மபுத்திரருக்கு கேட்டது, இவன் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு தூதன் வந்து கேட்கிறான். சுவாமி என்னமோ இப்படி சிரிக்கிறானே, ராஜா கேட்கிறார் என்னது. ஒண்ணும் இல்ல, எங்க ராஜாவுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு. என்னன்னா நாளைக்கு இவரோட உயிரோடு இருக்க போறான்னு நினைச்சதுதானே நாளைக்கு வாங்குற. நாளைக்கு உயிரோடு இருக்க இவருக்கு எப்படி தெரியும்? அந்தியஸ்வாசா திமய மதவா உபாந்திய அர்த்தசந்தியா. இவன் கடைசி மூச்சுக்கு முன்மூச்சோன்னு தெரியாது யாருக்கும். சாதகங்கள்லாம் பார்த்து சொல்வா, நீ 98 வயசு இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறப்போ போயிட்டான். எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. டாக்டர் வயசே அப்படி இருக்குன்னா யாரையும் ஒன்றும் தப்பு சொல்லப்படாது. விவகாரம் முழுக்க நம்ம சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா லைஃபுக்கு யாரும் நிச்சயமா இருக்குன்னு சொல்லவே முடியாது. எப்படி மரணம் வரும்னு சொல்ல முடியாது. மரணத்துக்கு பயம் முன்னாலேயே பார்த்தோம். மரணம் ஏன் வருது, எப்படி வருது, எதனால வருது யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப விவகாரம் என்ன, ஆனா டெய்லி நம்ம போயிடும் அனாயாசேன மரணம் வினாதை ஏன ஜீவனம் இதோட பகவான பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கோம். மரணம் நிச்சயம்தான், ஆனாலும் இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாம போகணும். அது இதுதான் பாப்பம் பண்ணியிருக்கானே, அது தெரியல, ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா போகட்டும். ஆனா இந்த மரணம்ங்கிறது எப்ப வரும்னு மனுஷனுக்கு தெரியாதோ இல்லையா. ஆகையால்
எதுவும் நம்ம எது நினைச்சோமோ அப்பவே பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் போஸ்ட்போன் பண்ணப்படாது. இன்னைக்கு ஜபம் பண்ணணும்னு வச்சா ஜபம் பண்ணிடுவோம். 4 பேர் ஏதாவது ஜபம் பண்ணணும்னா பண்ணிவிடுவா. அதுக்கப்புறம் விவகாரம் முழுக்க ஏன்டா டிலே பண்ணிடலாம் ஆகாது. ஏன்னா நீங்க இந்த நாட்டில் இந்த ஊர்ல இருக்கிறதுங்கிறதே இந்த சரீரத்துல இருக்குங்கிறதே ரொம்ப கஷ்டம். நவத்வாரே புரே தேகி கைவதி தன்னகாரையன்னு இந்த சரி பெலூன் இருக்க, பெலூனுக்குள்ள காத்து தானே இருக்கு. அந்த காத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் என்ன ஆகும் சார் தெரியுமா உங்களுக்கு? அது பறக்கிறப்ப அது இங்கேயும் பறந்து காத்தையும் விட்டுடுது. ஆனா என்ன சிலர் உங்களால அப்படி பறக்கவும் முடியல. ஏன்னா ஒரு சின்ன ஓட்டை இல்லை உங்களுக்கு, சரீரம் முழுக்க ஓட்டம். 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாயு, அதுக்கு ஒரு மீதி ஓட்டைகள். சரீரம் முழுக்க எங்கெங்க முடி இருக்கோ அந்த இடத்துல ஓட்டை, அது வழியா தானே முடி வந்துருக்கு. இது இல்லாம பிரம்மரத்திற்குள்ள ஒரு ஓட்டை இருக்கா? தொட்டு பாத்துக்கிற ஒண்ணும் இல்ல. இருக்கு சாஸ்திரம் சொல்றது இத்தனை ஓட்டைகள்ல உள்ள இருக்கிறது பிராணம் காத்து. அது இருக்குங்கிறது டவுட்ங்கிற ஆச்சரியங்கிற கிருஷ்ணதீசி ஆச்சரியம் நகத்தீசி. இன்னும் உயிர் உங்க சரீரத்துக்குள்ள இருக்குங்கிறதையே பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஓட்டை இருக்கக்கூடியதான பெலூன்ல காத்து இருக்குன்னு காத்து அடைஞ்சு வச்சிருக்கோன்னு அது இருக்கிறதல்லவா ஆச்சரியம், போறதுங்கிறது ஆச்சரியமா? ஆகையால் மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். கிளாஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் தப்பும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விவகாரம் அவனுக்கு நம்ப முடியாதான விவகாரம். நான் இன்னும் உடம்புல சக்தியோட இருக்கேன், யவனமா இருக்கேன், நம்பாதையும் எப்பாவதும் போயிடலாம். ரொம்ப அழகா நன்னா இருந்தாலும் தலையில நடுவுல ஒரு வெள்ளை முடி வரலாம், அவ்வளவுதான் போச்சு. வெள்ளை முடி வந்தா என்ன ஆயிடுச்சு? நம்ம ஊர்ல வெள்ளை முடி வந்தா நம்ம கௌரவமா இருக்கணும். 4 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணுவான். ஏன்னா வயசான வருது. ஆனா வெளிநாட்டுல வெள்ளை முடி வந்ததுன்னா அவன் இன்னும் நாட்டமா போயிட்டான் போல நினைக்கிறான். நம்ம அப்படி நம்ம எல்லாத்துக்கும் விவகாரம் என்னதான் இந்த சிக்ஸ்கின் ஐட்டம் விவகாரம் என்னன்னா ஒரு வெள்ளை முடி வந்தாலே அழகம் வேண்டாம். எப்ப எவனம் போகும்னு தெரியாது. மனசுல இருக்கக்கூடிய அந்த தைரியம் எப்ப போகணும்னு தெரியாது. அதே போல காசு ஓஹோன்னு இருக்குங்கிறான், எப்பாவது போலாம், எப்பாவது வரலாம். அதே போல வாழ்க்கை எத்தனை நாள் வாழறது யாருக்கும் சொல்ல முடியும். வந்து விசாரிக்கிறார், எப்ப போனார் கேட்டு பார்த்தேன், என்ன இப்ப நாங்க பார்த்தேன் என்ன அது இது ஒரு பெரிய விவகாரம். அவாதான் போனவா போயிட்டாலேன்னு பக்கத்துல இருக்கா, கவலைப்பட்டு இருக்கா. கவலைப்படுறப்ப எப்படி போனார் வந்தவாள் இதே விசாரிக்க எத்தனை தரம் சொல்லுறா, டேபிள் கார்டு போட்டு வச்சிடணும். எப்படி போனார், என்னமா போனார், என்ன ஆச்சு, இந்த சமயத்துல வரவன் ஒவ்வொருத்தரும் இதே கேட்கின்றா இருந்தா சொல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. என்னடா ஏன் இப்படி கேட்கணும், வேற என்ன கேட்கறது தெரியாது என்றான். ஏதோ இங்க போகணும், போகாதவனும் அவ ஏதோ நினைச்சுப்பாங்கிறதுக்காக போறான். ஏதோ ஒண்ணு பேசணும், இப்படி பேசுறான். அவளுக்கு சொல்ல ஆயுஷ சொல்ல முடியாது. ஜலவத்தரளம் யவ்வனம் தனம் சாயோ கதைய புனச்சே கஜினச்சேன சமாஹா. இப்படி இருக்கப்ப வாழ்க்கையில சந்திரனுடைய நிலா மாதிரி எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவா யார்? அவர்களுக்கு இருக்காளா? சிம்பிளா சொல்ற சஜ்ஜனா ஏவா. இந்த நல்ல மனுஷன் இருக்க பத்தல அவதான். அவ இருந்தால் அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அவ கேட்கணும்னு இல்லை, அவ பேசணும்னு இல்லை, அவளை பார்த்தா சந்தோஷம். அவளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் தோன்றது பத்தல. எப்பொழுதும் யாருக்கும் தீங்கு நடக்காம இருப்பார். யாரு எதை கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் சகாயம் பண்ணிட்டே இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான நல்லொரு இருக்காள அவாதான் ஜனங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறவா அப்படின்னு அடுத்ததான கேள்வி. கதைய புனச்சே கஜினமா சஜ்ஜனா ஏவா. அதுக்கப்புறம் கோ நரகா. நரகம்னு ஒண்ணு உண்டோ? தீபாவளிக்கு முன்னாள் அது நரக சதுர்தசி. அப்படி நரகம்னு ஒண்ணு உண்டா? அப்படின்னா என்னது சார்? அதென்ன மெட்ராஸா இல்ல வேற எங்கேயாவது இருக்கா நரக்கம்? இப்படி என்ன கவலைப்படாது. நரக்கம்னு என்ன, அதுக்கு பதில் சொல்ல போற. மேல நரக்கம்னு என்ன, சௌக்கியம்னு என்ன, உண்மைன்னு என்ன, பிரியம்னு என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது
டே லைஃப்ல நம்ம அதை உபயோகிச்சுட்டு இருக்கக்கூடியதான பதார்த்தம் இருக்க இதையே நமக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த விஷயங்கள்ல தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி அமைச்சுக் கொள்ளணும்னு சொல்றது ஆச்சாரியார் அழகாக நமக்கு சொல்றார். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.